நாகப்பா தொழிற்பேட்டை அப்படின்னு சொல்லி மேலேச்சூப்பரில் பங்களா நாகப்பா செட்டியார்னு அவங்க லெதர் ஃபேக்ட்ரி உங்களுக்குலாம் தெரியும், பத்மஸ்ரீ அவங்களுடைய தொழிற்பேட்டை ஒன்று தொடங்கினாங்க சார், இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இதை தொகுத்து வழங்குறதுக்காக நான் போன பொழுது எனக்கு வந்து நாகப்பா செட்டியார், பங்களா நாகப்பா செட்டியாருங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர ஐயாவை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஐயா என்ன யார் என்னன்னு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனேன். அந்த ஆட்சி அவங்க அது ஏகமே ஆச்சு, அவங்க என்னை அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க பங்களாக்குள்ளார. ஃபோட்டோ பார்த்தேன் சார், மிரண்டு போயிட்டேன். எல்லோரும் நல்லா கேளுங்க, பங்களா நாகப்பா செட்டியார் அவங்கள பற்றி நான் பேசணும், அவங்கள பற்றி தெரிஞ்சால் தானே பேச முடியும். அதுக்காக அவங்க பங்களாக்குள்ளார அந்த ஆட்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல் ஃபோட்டோவில் ஜவஹர்லால் நேரு ஐயாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த ஃபோட்டோ இந்திரா காந்தி, அடுத்த ஃபோட்டோ லால் பகதூர் சாஸ்திரி, அடுத்த ஃபோட்டோவில் பட்டேல், அடுத்த ஃபோட்டோவில் பக்தவச்சலம், அடுத்த ஃபோட்டோவில் கர்ம வீரர் காமராஜர், அடுத்த ஃபோட்டோவில் MS சுப்புலட்சுமி அம்மா அந்த ஆட்சியோட கல்யாணத்தில் வந்து கச்சேரி பண்ணியிருக்காங்க. வரிசையாக ஃபோட்டோஸ் பார்க்குறேன் சார். அப்போ அந்த ஆட்சிகிட்ட மெதுவாக கேட்டேன், ஆச்சி ஐயா என்ன படிச்சிருக்காங்க? ஐயா படிக்கலை பச்சி, சன்மார்க்க சபை இருக்குல்ல மேலேச்சூரில், அங்கே வந்து அந்த காலத்தில் மண் கூட்டி எழுதுனாங்கல்ல, மண்ணை கூட்டி வச்சு ஓம் நமச்சிவாய நமத்து சந்தம் அப்படின்னு எழுதி பாலும் நெற்றியோட வராதரா சாணி எடுத்து நெத்தியில் அப்பிடுவேன்னு ஆசிரியர்களுக்கு அப்புறம் உரிமை இருந்துச்சுல்ல. சன்மார்க்க சபை ஓம் நமச்சிவாய நமத்து சந்தம் என்று மண்ணிலே கூட்டி வைத்து எழுதி பழகிய ஒரே ஒரு படிப்பு மட்டும்தான் எங்கள் அப்பச்சிக்கு, மற்ற படிப்பு எதுவும் கிடையாது. அப்போ எனக்கு அடிப்படை சந்தேகம், ஆச்சு உங்கள் அப்பச்சி எதுவுமே படிக்கலைங்கிறீங்களே, அப்போ எப்படி ஆச்சு ஜவஹர்லால் நேருட்டையும் இந்திரா காந்திட்டையும் அவங்களுக்கு ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் ரெண்டு தான் தெரியும், எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க, எப்படி பேசினாங்க? ஆட்சி ஒரு அருமையான வார்த்தை சொன்னாங்க, தம்பி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை, இன்டென்ஷன் இருந்தால் போதும். நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை, இன்டென்ஷன் இருந்தால் போதும் என்று சொன்ன மன உறுதி நகரத்தார் இனத்திடம் மட்டும்தான் இருந்தது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்னைக்கெல்லாம் பிஸ்னஸ் சார்ட்டு கிடையாது, ஃப்ளோ சார்ட்டு கிடையாது. ஐயா போட்டு வச்சுருக்க ஃப்ளோ சார்ட்டு நான் பார்த்தேன், ஆனால் இந்தியான்னு போட்டு ரவுண்ட் பண்ணி அதில் ஒவ்வொரு ஊராக போட்டிருக்காங்க, அர்ஜென்டினா, ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல்னு போட்டு அந்தந்த நாட்டுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், என்னோட டோட்டல் இந்த வருஷம் நிகர எக்ஸ்போர்ட் எவ்வளோன்னு போட்டு வச்சுருக்காங்க. சன்மார்க்க சபையில் ஓம் நமச்சிவாய நமத்து சந்தம் என்று மட்டுமே படித்த ஒரு மாபெரும் மேதை இந்த உலகத்திலே நமக்கு விட்டு சென்ற உதாரணம் என்னவென்றால், உங்களுடைய மனம்தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமே அன்றி ஒரு பொழுதும் கல்வி உங்களுக்கு மிகப்பெரிய பயனை தராது.